இவருக்கு சுன்னத்தாகும் தவாஃபுல் குதூம், வருகை தந்ததற்காக காபாவை சுற்றி 7 முறை வருவது தவாஃபுல் குதூம் என்று இதற்கு சொல்வார்கள். அதற்கு பிறகு இவர் இஹ்ராமிலேயே இருப்பார். இஹ்ராமை இவர் கழட்டிவிடக் கூடாது. இவர் மீது இஹ்ராம் அடைந்ததற்கு பிறகு தடை செய்யப்பட்ட செயல்கள் எல்லாம் தடையாகவே இருக்கும். இவருக்கு நேரம் இருந்தால் சஃபா மர்வா மலைகளுக்கு இடையில் 7 முறை இவர் ஓடிவிட்டால் ஹஜ்ஜுடைய ஓடுதலும் நிறைவேறிவிடும். இதற்கு பிறகு 10வது அன்று கடமையான தவாஃபை செய்ததற்கு பிறகு இவர் சை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இருக்காது. அப்படி இவரால் மக்காவை சேர்ந்ததற்கு பிறகு தவாஃபுல் குதூம், வருகைக்காக உள்ள அந்த தவாஃபை மட்டும் செய்துவிட்டு பிறகு சை செய்யவில்லை என்றால் 10வது அன்று கடமையான ஜியாரத்துடைய தவாஃபை செய்ததற்கு பிறகு இவர் சை செய்து கொள்ளலாம். அதற்கு அனுமதி இருக்கிறது. அல்லது இவர் போய் சேர்கிறார், ஆனால் அங்கு ஹஜ்ஜுடைய நாள் ஆரம்பமாகி விடுகிறது, தவாஃபுல் குதூம் செய்வதற்கு இவருக்கு அவகாசம் கிடைக்கவில்லை என்றால் அதுவும் இவர் மீது குற்றம் இல்லை. காரணம், முஃப்ரித் இஃப்ராத் ஹஜ் செய்பவருக்கு தவாஃபுல் குதூம் சுன்னத், விரும்பத்தக்க செயல்தானே தவிர கடமையான செயல் அல்ல. அடுத்து ஹஜ்ஜுல் கிரான், அதாவது உம்ராவையும் ஹஜ்ஜையும் சேர்த்து செய்வது. குறிப்பிட்ட அந்த மீகாத் எல்லையிலே இஹ்ராம் அணிந்து எண்ணம் வைக்கும் பொழுது உம்ராவையும் ஹஜ்ஜையும் நான் சேர்த்து செய்கிறேன் என்று எண்ணம் வைப்பது. இவர் தல்பியா சொல்லும் பொழுது லப்பைக உம்ரத்தன் வ ஹஜ்ஜத்தன், நான் தல்பியா சொல்கிறேன் உம்ராவிற்காகவும் ஹஜ்ஜுக்காகவும் என்று தல்பியா சொல்வார். இவர் மக்காவிற்கு வந்தவுடன் தவாஃபுல் குதூம் செய்வார், வருகைக்காக வேண்டியுள்ள தவாஃபை செய்வார். பிறகு சஃபா மர்வா மலைகளுக்கு இடையிலே சை செய்வார். கிரான் ஹஜ் செய்பவர் செய்யக்கூடிய அந்த சை, சஃபா மர்வா மலைகளுக்கு இடையிலே ஓடக்கூடிய இந்த ஓட்டம் ஹஜ்ஜுக்காக வேண்டியும் அமையும், உம்ராவுக்காக வேண்டியும் அமைந்துவிடும். ஆகவே ஹஜ்ஜுல் கிரானுடைய எண்ணத்திலே வருபவர் தவாஃபுல் குதூம் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு ஹஜ் உம்ராவிற்கு என்ற எண்ணத்திலே அவர் சை செய்து கொள்வார். அடுத்து ஹஜ் தமத்து, அதாவது உம்ரா செய்து விடுவது, பிறகு தாமதித்து ஹஜ் செய்வது. இது எப்படி என்றால், அந்த குறிப்பிட்ட எல்லையிலே இஹ்ராம் அணியும் பொழுது, இஹ்ராமுடைய எண்ணத்தை நாம் மனதிலே கொண்டு வரும் பொழுது உம்ராவை செய்கிறேன், அதற்கு பிறகு ஹஜ் செய்கிறேன் என்று எண்ணிக்கொள்வது. லப்பைக உம்ரத்தன் முத்தமத்திஅன் பிஹா இலல் ஹஜ் என்று தல்பியா சொல்லிவிட்டு பிறகு பொதுவான தல்பியாவை சொல்வது. இவர் என்ன செய்வார்? இஹ்ராம் அணிந்தவராக மக்காவிற்கு வந்து காபாவை தவாப் செய்வார். பிறகு சஃபா மர்வா மலைகளுக்கு இடையிலே சை ஓடுவார். அதற்கு பிறகு ஆண்களாக இருந்தால் முடியை முற்றிலுமாக திரைத்துக் கொள்வது கொண்டோ அல்லது முடியை குறைத்துக் கொள்வது கொண்டோ இவர் இஹ்ராமில் இருந்து வெளியேறுவார். பெண்களாக இருந்தால் விரலுடைய ஒரு நுனி அளவுக்குத்தான் அவர்கள் தங்களுடைய முடியை குறைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது இஹ்ராம், பிறகு தவாஃப், பிறகு சை, பிறகு முடியை திரைப்பது அல்லது குறைப்பது. பெண்களுக்கு முடியை ஒரு விரலுடைய நுனி அளவு மட்டும் குறைப்பது. இந்த செயல்களை செய்துவிட்டால் இவருடைய உம்ரா முழுமை பெற்றுவிடும். அதற்கு பிறகு இஹ்ராமை கலைந்துவிட்டு இஹ்ராம் அணிந்திருக்கும் பொழுது இவருக்கு என்னென்ன ஹலாலான காரியங்கள் தடுக்கப்பட்டிருந்ததோ அந்த எல்லா காரியங்களும் இவருக்கு ஹலாலாகிவிடும். ஆண்களாக இருந்தால் தைக்கப்பட்ட ஆடைகளை உடுத்திக் கொள்ளலாம், நறுமணம் பூசிக் கொள்ளலாம், அது போன்று வீடு சேர்ந்து கொள்ளலாம். பெண்களாக இருந்தால் கைகளிலே கால்களிலே உரை அணிந்து கொள்ளலாம். இப்படி இஹ்ராமின் போது தடை செய்யப்பட்ட எல்லா காரியங்களும் இவர்களுக்கு ஹலாலாக ஆகிவிடும். பிறகு ஹஜ்ஜுடைய மாதத்திலே யௌமு தர்வியா பிறை 8 அன்று அவர் எந்த இடத்தில் மக்காவில் இருக்கிறாரோ அந்த இடத்திலேயே இஹ்ராம் அணிந்து கொண்டு மினாவை நோக்கி புறப்படுவார். இப்படி ஹஜ்ஜுடைய வகைகள் 3 வகைகளாக இருக்கின்றன. ஹஜ்ஜுல் இஃப்ராத், ஹஜ்ஜுல் கிரான், ஹஜ்ஜுல் தமத்து. அன்பிற்குரியவர்களே,
இப்போது நாம் ஹஜ்ஜுடைய 3 வகைகளை பற்றி கூறினோம். இந்த 3 வகைகளில் எந்த ஒரு வகையை கொண்டு ஹஜ் செய்தாலும் அது ஏற்புடையதே, சிறந்தது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 ஹஜ்ஜுடைய வகைகளில் ஹஜ் தமத்துஐ அதிகம் விரும்பி இருக்கிறார்கள். ஆகவே நாமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் விரும்பிய ஹஜ் தமத்துஐ விரும்பி அதை செய்வது மிக ஏற்றமானது. இதில் ஒரு வித்தியாசம் என்னவென்றால், ஹஜ் தமத்து, ஹஜ் கிரான் செய்பவர்கள் கண்டிப்பாக குர்பானி கொடுத்தாக வேண்டும். ஹஜ் இஃப்ராத் செய்பவர்கள் மீது குர்பானி கொடுப்பது அவசியம் இல்லை. யாருக்கு குர்பானி கொடுக்க முடியவில்லையோ அவர்கள் 10 நோன்புகள் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது 3 நோன்புகள் அவர்கள் மினாவில் தங்கியிருக்கும் காலங்களிலும் வைத்துக் கொள்ளலாம், அல்லது மக்காவில் தங்கி இருக்கக்கூடிய காலங்களில் வைத்துக் கொள்ளலாம். 7 நோன்புகள் அவர்கள் ஊர் வந்ததற்கு பிறகு வைத்துக் கொள்ளலாம். ஆக 10 நோன்புகள் அவர்கள் நோக்க வேண்டும். இந்த வித்தியாசங்கள் இந்த 3 வகையான ஹஜ்ஜுகளுக்கு இடையிலே இருக்கின்றன. இப்படி எந்த ஒரு ஹஜ்ஜை கொண்டு அவர் இஹ்ராமை அணிந்து கொண்டாலும் அடுத்து இவர் மக்காவை நோக்கி புறப்படும் பொழுது தங்களது பயணத்தில் அவர்கள் தல்பியாவை அதிகம் சொல்ல வேண்டும். மற்றவர்களுக்கு இடையூறு அளிக்காமல், தொந்தரவு தராமல், வீண் பேச்சுகளில் விவாதங்களில் ஈடுபடாமல் அவர்கள் தங்களது பயணத்தை தொடர்ந்து வர வேண்டும். மக்கா வந்து சேர்ந்தவுடன் உடனடியாக காபாவிற்கு செல்ல வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. உடல் களைப்பாக, சோர்வாக இருந்தால் அதற்கு ஏற்ப அவர்கள் தங்களுடைய லாட்ஜ்களில், தங்களுடைய ஹோட்டல்களில் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். தங்களுக்கு உடல் மிக உற்சாகமாக இருக்கிறது என்ற பட்சத்தில் அவர்கள் காபாவிற்கு சென்றால் போதும். களைப்பு இருந்தால் அவர்கள் ஓய்வெடுத்துக் கொள்வதிலே எந்த குற்றமும் இல்லை. இரவிலே மக்கா வந்து சேர்கிறார்கள் என்றால் இரவு ஓய்வெடுத்துக் கொண்டு பிறகு அவர்கள் காபாவிற்கு வரலாம். மக்காவிற்கு நுழைந்த உடனேயே முதலாவதாக காபாவிற்கு தான் செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மக்காவிற்கு நுழைந்தவுடன் தங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட அறைகளில், இல்லங்களில் ஓய்வெடுப்பது கொண்டு தங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ளலாம். பிறகு முடிந்தால் சிறப்பு அவர் குளித்துக் கொள்வது. குளிக்க முடியவில்லை என்றால் குற்றமில்லை. அதற்கு பிறகு இவர் அல் மஸ்ஜிதுல் ஹராம், தங்கிக்குரிய பள்ளிவாசல், காபா இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலுக்கு வர வேண்டும். எப்படி ஒவ்வொரு பள்ளிவாசலுக்குள் செல்லும் பொழுதும் நாம் வலது காலை முன்வைத்து செல்ல வேண்டுமோ அப்படித்தான் காபாவிற்குள் செல்லும் பொழுதும் வலது காலை முன்வைத்து செல்ல வேண்டும். பள்ளிவாசலுக்குள் செல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அழகிய துஆக்களை சொல்ல வேண்டும். எத்தனை முறை நாம் பள்ளிக்குள் சென்றாலும் அத்தனை முறையும் இந்த அழகிய துஆக்களை நாம் சொல்லிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த துஆக்களில் அஊது பில்லாஹில் அஸீம் وبوجهه الكريم وسلطانه القديم من الشيطان الرجيم اللهم افتح لي ابواب رحمتك என்ற துஆவை ஓதி அவர் பள்ளிக்குள் நுழைய வேண்டும். அதற்கு பிறகு தொழுகையுடைய நேரம் சமீபத்து விட்டால், அதாவது அதான் சொல்லி அங்கு தொழுகைக்குண்டான நேரமாக இருக்கிறது என்று சொன்னால் தவாஃபை ஆரம்பிக்காமல் பரலான தொழுகையை தொழுது முடித்துவிட்டு அவர் தவாஃபை ஆரம்பிக்கலாம். அல்லது அடுத்து பரலான தொழுகைக்கு நீண்ட நேரம் இருக்கிறது என்று சொன்னால் அவர் தவாஃபை ஆரம்பித்து விடலாம். இந்த இடத்தில் நாம் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். பொதுவாக மக்கள் மஸ்ஜிதுல் ஹராம், அந்த சங்கைக்குரிய பள்ளிவாசலுக்குள் செல்லும் பொழுது தவாஃபிற்காக ஒரு குறிப்பிட்ட வாசல் வழியாகத்தான், அதாவது பாபு சலாம் வழியாகத்தான் செல்ல வேண்டும் என்று நம்பி இருக்கிறார்கள். இவர்களுடைய இந்த நம்பிக்கைக்கு ஹதீஸில் எந்த ஆதாரமும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாஃபிற்காக நுழைந்த போது பாபு பனி ஷைபாவுடைய கதவு வழியாக அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள். ஆனால் பொதுவாக எல்லா வழிகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்திருக்கிறார்கள். அந்த குறிப்பிட்ட வழியாகத்தான் நுழைய வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கவில்லை. ஆகவே ஹாஜிகள் எந்த ஒரு வழி தங்களுக்கு வசதியாக இருக்கிறதோ அதை தேர்ந்தெடுக்கலாம். குறிப்பாக ஹாஜிகள் அந்த தவாஃபிற்காக வேண்டி உள்ளே நுழையும் பொழுது தாங்கள் அந்த பள்ளியிலிருந்து தங்களுக்கு தோதுவான வாசல் வழியாக உள்ளே நுழைந்து கூட்டம் அதிகமாக இல்லை என்றால் நீங்கள் ஹஜருல் அஸ்வதை நோக்கி எந்த வழியாக வேண்டுமானாலும் செல்லலாம். கூட்டம் அதிகமாக இருக்கும் பட்சத்திலே கூட்டத்தை பிளந்து கொண்டு எதிர் திசையிலே சென்று ஹஜருல் அஸ்வதை நீங்கள் அடைய வேண்டும் என்று முயற்சிக்க கூடாது.